இப்போ கட் பண்ணிடலாம். இங்கே வந்து நான் மார்க் பண்ணிடல, ஏன்னா வந்து அதுலேயே வந்து நெக் இருக்கிறதுனால நம்ம அடித்து திருப்பறதா இல்லை வந்து கேன்வாஸில் கட் பண்ணுறதான்றதை ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ அதை கட் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இவங்களோட டாட் வந்து பேக் டாட் வந்து எப்படி இது பண்ணுறதுன்னா அவங்களோட அப்பெக்ஸ் பாயிண்ட் அளவு தான் டாட்டு. இப்போ இவங்களோட அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து இவங்களுக்கு 3.25 வருது. அதுதான் நான் வந்து இங்கே மார்க் பண்ணுறேன். இந்த லென்த் வந்து ஒரு 4 இன்ச்சு வச்சுக்கலாம். நீங்கள் 4 இல்லைன்னாக்கா 3.25 அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போ இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாட்டோட மெஷர்மெண்ட் அளவு. சரிங்களா? இந்த 1/2 அப்போ 1 இன்ச்சு போயிடும். இப்படி பிடிக்கும் போது 1 இன்ச்சு உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? இந்த பேக் பார்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு அண்டு பட்டி வந்து எப்படி போடுறதுன்றதை நான் வந்து காட்டுறேன். இது மிச்சம் இருக்கிற ரிமைனிங் கிளாத்து. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் பார்ட்டை மார்க் பண்ணது. இது எப்படி இருக்கோ அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான் போடுறேன். அதே மாதிரி எல்லாருக்குமே ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸ்ட்ரெயிட் கட் வந்து எல்லாருக்குமே வந்து கரெக்டாக பொருந்தும். அதே மாதிரி கிராஸ் கட் வந்து எல்லாருக்குமே பொருந்தாது. சாகிங் பர்ஸ்ட் இருக்கிறவங்க, ப்ரா போடாதவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் கிராஸ் கட்டிங் அவங்க கேட்டால் மட்டுமே கொடுத்தா போதும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இது நீங்கள் போட வேண்டியதில்லை. நீங்கள் பெரும்பாலும் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடுறது தான் ரொம்பவே அழகாக இருக்கும். கப் ஷேப்பும் ரொம்ப நல்லா வரும். யார் தெரியலன்னாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், உங்கள் கஸ்டமர்ஸ்க்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அது கிளியராக தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு லைன் பண்ணிவிட்டேன். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக இருக்கட்டும். நான் 3/4 இன்ச்சு விட்டுருக்கேன். இது எப்படி இருக்கோ அப்படியே வந்து நீங்கள் ட்ரேசிங் பண்ணிடுங்க. எப்படி இருக்கோதோ அது எதுவுமே மாற்றம் கிடையாது. சரிங்களா? இப்படி மார்க் பண்ணிடுங்க. இங்கே வந்து இதுதான் வந்து ஹார்முக்கு கார்னர் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே எடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த அளவு வந்துடுச்சு இல்லை? இங்கே வந்து 1/2 இன்ச்சு தையலுக்கான அளவு. இப்போது அவங்க அளவு வந்து நான் இப்போ ஃப்ரண்ட் அளவு எவ்வளோ இருக்குன்றத நான் பார்த்துக்கிறேன். இதுதான் மெயின் இல்லையா? ஃப்ரண்ட் அளவு எவ்வளோ இருக்குன்னு அளந்துக்கோங்க. எவ்வளோ இருக்குது? 7.5 தான் இருக்குது. அப்போ இவங்களுக்கு எவ்வளோ வைக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா 5.5 இன்ச்சு வைங்க. கரெக்டாக வரும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த 5.5 இன்ச்சு இங்கே வைங்க. இப்போ இங்கே வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 3 இருக்குன்னா இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை ஒரு 1/4 இன்ச்சோ எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு நீங்கள் அந்த 5.5 இன்ச்சுக்கு கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ஷேப்பும் நல்லா வரும், அழகாகவும் இருக்கும். சரிங்களா? அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரணும். ஏன்னா தையல் இங்கே போட்டுட்டு இங்கே கொக்கிப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுறீங்களா, அதுக்காக வேணும். இப்போ அளந்து பார்த்துக்கோங்க. 7.5 இருந்தது இல்லை, இந்த 7.5 இங்கே வருதான்னு பார்த்துக்கணும். பார்த்திங்கன்னா இங்கே 7.5 இருக்குது. ப்ளஸ் வந்து 1/2 இன்ச்சு நம்மளுக்கு தையல் கோடு வந்துடுச்சு. நீங்கள் இதுக்குள்ளவே போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே இதுக்குள்ளவே போடுங்க. இது இல்லை வேண்டாம் அப்படின்னிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1/4 இன்ச்சு தான் வந்து இந்த தையல் கோடு வரும். பார்த்தீங்களா? 7.5 ப்ளஸ் வந்து இது ஒரு 1/4 இன்ச்சு. நீங்கள் இப்படி தான் வந்து மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எப்படி சொல்கிறது, ஷோல்டரை விட்டு வராது, கழுத்து வந்து இறங்குது அப்படின்றாங்க இல்லையா, அந்த பிரச்சனை எல்லாம் வராது. சரிங்களா? இது மார்க் பண்ணிவிட்டு மெயின் வந்து இப்போ நம்ம இங்கே இருக்கிற கொக்கிப்பட்டி ஆண்டை இப்படி பிடிச்சி ஃபஸ்ட்டு தையல் 9.5 இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கான செஸ்ட் அளவு. 9.5ன்னா நம்ம ஒரு 1 இன்ச்சு சேர்த்து 10.5 கரெக்டாக இருக்குது பாருங்கள், 10.5. ஓகேங்களா?
இந்த அளவு இங்கேக்கு கரெக்டாக 10 இருக்குது. இந்த அளவு கண்டிப்பாக இப்படி இருந்தால் தான் நீங்கள் இங்கே பிடிக்கும் போது சரிங்களா, இங்கே கொக்கிப்பட்டி ஐப்பட்டி இப்படி மடிக்கும் போது இங்கே வந்து 9.5 உங்களுக்கு அளவு கரெக்டாக வரணும் சரிங்களா. அது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம என்ன எடுத்துட்டோம், நெக் எடுத்தாச்சு, ஆம் ஹோலுக்கு வந்து வரைஞ்சாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. அதே மாதிரி செஸ்டோட தான் கொக்கிப்பட்டியோட அளவும் வந்து மெஷர் பண்ணியாச்சு ஓகேங்களா. இப்போ மெயின் வந்து அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். இந்த கரெக்டாக இப்படி பாருங்கள், இங்கேருந்து இந்த பெரிய டாட் இருக்கு இல்லையா, அந்த பெரிய டாட்டில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 4 இருக்குது. இந்த 4 தான் வந்து நம்ம இங்கே வைக்க போகிறோம். இங்கே ஏதாவது ஒரு இது வந்து இது கிடையாது, நான் சும்மா ஜஸ்ட் மார்க் தான் பண்ணுறேன். இப்படி 4 அளவு தெரியணுன்றதுக்காக. இதுவே வந்து எங்கே வருதுன்றது அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து பிடிக்கிறோம். இப்போது அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் எடுத்தோம். இப்போது அப்பெக்ஸ் டு லென்த்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த பாயிண்ட் அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறது. இங்கே பார்த்திங்கன்னா 9.5 இருக்குது சரிங்களா. இப்போ அந்த 9.5 நம்ம எடுத்துக்கணும். மேலேருந்து இங்கே 9.5 மார்க் பண்ணணும். மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். அது தையலுக்கு கரெக்டாக வந்து இங்கே மார்க் பண்ணிட்டோம். ப்ளஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கே தான். அதுக்கடுத்து இது வந்து அதோட பாயிண்ட் லென்த்து. இந்த பாயிண்ட் லென்த்தை இப்படி ஃப்ரண்ட்டே திருப்பிக்கோங்க. இங்கே ஒரு கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு இங்கிருந்து அளவை அளந்துக்கோங்க. 2.25 இருக்குது. இப்போ 2.25ன்னா நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைக்க வேணும், ஏன்னா பட்டி ஜாயிண்டிங்க்கு. அப்போது 2.25 ஒரு 1/2 இன்ச்சு. அப்போ எவ்வளோன்னா மொத்தமாக உங்களுக்கு 3.25 வந்து உங்களுக்கு அளவு சரிங்களா. இந்த 3.25 தான் உங்களோட அளவு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே டாட்டோட, இப்போ இந்த டாட் போட்டிருக்கீங்க, இதுதான் பெரிய டாட்டு. இதோட அளவு, இந்த டாட் பிடிக்கிறோட அளவு வந்து மெயின் இல்லையா. அதனால் அவங்க ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1.5 இருக்குது. இந்த 1.5 வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். எப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபஸ்ட்டு வந்து இந்த லைனை வந்து ஒரு லைன் பண்ணிடுங்க இப்படி சரிங்களா. கொஞ்சம் இப்படி கிராஸில் அந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறீங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, 3.25. சேம் இங்கேயும் வந்து 3.25க்கு மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கேயும் 3.25க்கு மார்க் பண்ணுங்க ஓகேவா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொக்கிப்பட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கணும் இல்லையா. இங்கேருந்து இது வரைக்கும் கொக்கிப்பட்டி 3.25 இருக்குது. 3.25 கூட 1 இன்ச்சு தாராளமாக சேர்த்துடலாம் நீங்கள். அப்போ 4.25 வந்து உங்களுக்கு அளவு வருது. இந்த 4.25 கூட நான் வந்து 4.5 வச்சுக்கிறேன். ஏன்னா பாயிண்ட் டிப்பில் வந்து ஒரு 1 இன்ச்சு அந்த 1/4 இன்ச்சு கோடெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் அவ்வளோ கரெக்டாக வந்து, ஏன்னா இது வந்து கொஞ்சம் இந்த பட்டி வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குது. கொஞ்சம் நம்ம இது பண்ணோம்னா ஒரு 1/4 இன்ச்சு கீழே மேலே இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் சேர்க்குறேன் இப்படி ஓகேங்களா. இது வந்து இந்த கிளாத்து இப்படி இந்த கிராஸும் இப்படி இந்த கிளாத்தோட இந்த கிராஸ் கரெக்டாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த பாயிண்ட் டிப்பு தான் நம்மளோட அளவு, புரியுதுங்களா. இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ இந்த லைன் எப்படி மார்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் பட்டிக்கு ஒரு அளவு எடுத்திருக்கேன். இந்த பட்டியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2.25 இன்ச்சு பட்டியோட அளவு எடுத்துக்கிறேன். இங்கே இதுதான் அளவு ஓகேங்களா. அது 2.25. இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 5.25 இருக்குது. அந்த 5.25 தான் இங்கே வைக்கணும் சரிங்களா. இப்போது 5.25 அங்கே வச்சு சும்மா மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இடுப்பு சுற்றளவு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இங்கேருந்து 3.25 இருக்குது. இந்த 3.25 அப்படியே பிடிச்சி இங்கிருந்து 8 ஒரு கோடு இல்லையா, இந்த 8 ஒரு கோடு இங்கே தான் வருது ஓகேங்களா. அப்புறம் நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு லைன் பண்ணணும். அப்படியே 1.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் பண்ணணும். இதை அப்படியே இந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிடணும் ஓகேங்களா. இவ்வளோ தான் வந்து நம்ம இந்த ஃப்ரண்ட்டு. அதுக்கு அடுத்து இந்த உள் ஷேப் எடுக்கிறோம். இந்த உள் ஷேப் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள், கரெக்டாக இந்த எட்ஜ் பாயிண்ட்டு டிப்பு தொடணும். இந்த எட்ஜ் பாயிண்ட் டிப்பு தொடக்கும் போது
தொடர்ந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி தொடணும், இப்படி மார்க் பண்ணணும். சரிங்களா? மார்க் பண்ணி இது அப்படியே அந்த பாயிண்ட் ஷார்ப் இருக்கணும். அப்படியே அதே மாதிரி இங்கிருந்து நம்ம ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த பாயிண்ட் ஷார்ப்பை பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இதை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். இந்த ஷேப் எடுக்கும் போது பாருங்கள், கொஞ்சம் கவனத்தில் பாருங்கள். இது இப்படி ஷேப் எடுத்துகிட்டு போகணும். இது வந்து இங்கே இப்படி ஷேப்பு கொண்டு போடணும். இந்த ஷேப் எதுக்குன்னா பாருங்களேன், இது இப்படி மடிக்கிறீங்க இல்லையா, மடிக்கும் போது இது வந்து நல்ல ஒரு ஸ்லீவ் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி எல் ஷேப்பில் வரும். இது நான் அந்த ஷேப்புக்காக தான் போட்டிருக்கேன். பட் நீங்கள் வெட்டும் போது இப்படி வந்துடும். ரொம்ப அந்த இது மாதிரியெல்லாம் வெட்டக்கூடாது. உங்களுக்கு ஷேப்புக்காக இதை போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போது நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ இது ஒரு வாட்டி நான் செக் பண்ணிக்கிறேன். 9 வரணும் இல்லையா? கரெக்டாக 9 வந்துடுச்சு. இங்கே நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸாக வேணும்னாலும் இதை இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் இப்போ கட் பண்ணிடுறேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொக்கிப்பட்டி ஐப்பட்டிக்கு அளவு விடலை. அதனால் இங்கே கிராஸாக வந்து இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு வரும். உள்ளது இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இது வெட்டும் போது பாருங்க, இந்த ஷேப் இப்படி இருக்கு இல்லையா? இது பாருங்க, இதை இப்படி மடிக்கிறேன். நல்லா வந்து அழகான ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கிடைச்சிடும். இந்த ரவுண்ட் ஷேப்பு நீங்கள் தைச்சிட்ட பிறகு இப்படி வெட்டிக்கலாம். இதை தைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு இப்படி பிடிக்கிறீங்க இல்லையா, இது பிடிக்கும் போதும் நல்லா வந்து ஒரு ரவுண்டு கிடச்சிரும். அதுக்காக நீங்கள் இதை மாத்திரம் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக வரும். எங்கே சிசர் கட் வேணுமோ அதெல்லாம் போட்டுருங்க. இப்போ இந்த பாயிண்ட் இங்கே டிப் பாயிண்ட் பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு வெட்டுங்க. இவ்வளோ தான் வந்து தைக்கணுன்ற மாதிரி. ஏன்னா ஒன்று ஒன்றா ஒரு இதாக போடக்கூடாது. இப்போ இப்படி போட்டுட்டோம். அது வந்து ஃபுல்லாக வந்து தெரியணுன்றதுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி குத்து ஊசி கிடைக்கும் இல்லையா, அதில் ஒரு குத்து போட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி பக்கமும் நல்லா தெரியணுன்றதுக்காக. இப்போ இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இவ்வளோதான் வந்து ஃப்ரண்ட் அளவு. இப்போ பட்டி எப்படி வந்து கட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். பாருங்கள், இது ரெண்டுத்தையும் அப்படியே ஒன்றா போட்டுருங்க. கரெக்டாக அந்த அளவுங்க வந்துடும். பட்டி அளவு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக வந்து இப்படி ஒரு லைன் பண்ணுங்கள். ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே வேண்டாம். 1 இன்ச்சு வந்து இப்படி கட் பண்ணுங்கள். இங்கே ஸ்ட்ரெயிட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு இவங்களோட இடுப்போட அளவு தான் 8.5 ஒரு கோடு. சரிங்களா? இதுதான் உங்களோட அளவு. இப்போது இப்படி அதுக்கு அடுத்து ஒரு 1.5 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து இவங்க அளவு பாருங்கள். மேலே ஒரு 1/2 இன்ச்சு விட்டு இங்கே ஒரு அளவு பார்த்தீங்கன்னாக்கா
4 இன்ச்சுக்கு வருது. நீங்கள் அந்த 4 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எவ்வளோ விட்டுருக்கீங்க? 2.75 மார்க் பண்ணியிருக்கீங்கல்ல, இந்த 2.75 கூட 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 3.75. இதுதான் வந்து அளவு. சரிங்களா? இங்கே நம்ம விட்டாச்சு, இங்கே வந்து 1/2 இன்ச்சு விட்டாச்சு. மெயின் வந்து இந்த பாருங்கள், இந்த டாட்டு இங்கேருந்து இந்த டாட்டுக்கு எவ்வளோ இருக்குது? 3.75 இருக்குது. அந்த 3.75 வந்து நீங்கள் இப்படி கிராஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இங்கே வந்து 2.5 தான் நம்மளுக்கு அளவு வரணும். பாருங்கள், இந்த ஷேப் எடுத்துகிட்டு போகிறேன். அவ்வளோதாங்க பட்டியோட அளவு. ரொம்ப வந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை. இதை செக் பண்ணுறதுன்னா பாருங்கள், இப்படி தான் செக் பண்ணணும். இங்கே சரிங்களா? இப்போ கட் பண்ணிடலாம். இதை கட்டிங் பண்ணிடலாம். இப்படி நீங்கள் அங்கே நாச்சஸ் போடணுமோ அங்கே எல்லாமே நீங்கள் நாச்சு போட்டு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லைனிங் கட் பண்ணிட்டோம். இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு. சரிங்களா? ஃப்ரண்ட்டு. இது வந்து பட்டி இங்கேருந்து இப்படி பட்டி. இது வந்து ஸ்லீவு. ஒரு லைனிங் ப்ளவுஸுக்கு லைனிங்கை வந்து எடுத்து கட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ மெயின் பீஸில் எப்படி வந்து வெட்டிட்டு ஸ்டிச் பண்ணுறதுன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.